ஸ்தோத்திரம்மா. முந்தா நாளு இப்ப நல்லா 8 மணி பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு தூங்கிட்டோம். நான் தூங்கும்போது நேத்து கொஞ்சம் வீட்டு வேலை நடந்ததுனால, நான் எப்பவும் எந்திரிக்க முடியல என்னால. அதனால 3 மணிக்கு எந்திரிச்சேன். 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவோம்ட்டு எந்திரிக்கும்போது பார்த்தா, முகம்லாம் எனக்கு அப்படியே ஒரு வெயிட்டா இருந்த மாரி இருந்துச்சு. நான் போய் லைட்ட போட்டு கண்ணாடிய பார்க்குறேன், அப்படியே என் முகமே இல்ல. என்னோட முகமே இல்ல. பார்த்தா கண்ணு 2ம் வீங்கியிருக்கு. நெத்தி 2 கன்னம், 2 உதடு அப்படியே பார்க்கும்போதே ஒரு அருவருப்பான முகம். அப்படியே பயந்துட்டேன் நான் அந்த முகத்த பார்த்துட்டு. கண்ணாடிய பார்த்துட்டு என்னால பார்க்கவே முடியல. கண்ணெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. அப்பவே எங்க அம்மாவ எழுப்புனேன். "அம்மா இங்கே பாரும்மா என் முகம் எப்படி இருக்குன்னு" சொன்ன உடனே, "எனக்கு அப்படித்தாத்தா இருக்கு. அது ஒண்ணும் செய்யாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீ ஜெபம் பண்ணுவா அது சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிருச்சு எங்க அம்மா. அடுத்து வந்து என் மகள நான் எழுப்பி என் மகள "குட்டி வை இங்க பாருப்பா முகத்த" அப்படின்னு சொன்ன உடனே என் மக பார்க்குது. "என்னம்மா இப்படி இருக்குது?" "ஒண்ணும் இல்லம்மா பிரேயர் பண்ணுவோம்மா. அது சரியாயிரும்மா" அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பிரேயர் பண்ணா இது சரியாயிரும்னு தெரியும். ஆனாலும் அந்த முகத்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருவருப்பா, ஒரு பயமா இருந்துச்சு. அதனால அந்த 3 மணிலேருந்து நான் உட்காந்து ஆண்டவரோட சமூகத்துல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டுதேன் அப்புறம் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். போட்டுவிட்டு அந்த 3 மணிலேருந்து நான் கன்டினியூவா அப்புறம் படுக்கவே இல்ல. 6:30 வரைக்கும் நான் பிரேயர்லயே தான் நான் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜெபிச்ச உடனே அப்புறம் அப்பா சொன்னாங்க, "பிரேயர்ல தண்ணி மோந்து வச்சுக்கோங்கப்பா, எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்கன்ன." உடனே எங்க அம்மா போய் தண்ணி மோந்துட்டு வந்து கையிலேயே வச்சிருந்து ஜெபம் முடிஞ்ச உடனே நான் அதுக்கு முன்னாடி அந்த 3 மணிலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வத்திட்டே இருந்துச்சு. நான் அத உணர்ந்துட்டே இருந்தேன். அந்த 6:30 மணி ஆன உடனே தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு, முகத்த கழுவிட்டு, அந்த எண்ணெயும் முகத்துல ஃபுல்லா பூசுனோம். இப்ப காலையில நம்ம எந்திரிக்கும்போது எப்பவும் போல நார்மலா ஆயிருச்சு அந்த முகம். ஆண்டவரே எனக்கு மறுரூபம் குடுத்துருக்கிறீங்கப்பா நான் ஆண்டவர்ட்ட நன்றி சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க. உடனே